Hi my dear friends. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் பாடம் 2 பார்க்கலாம். பாடம் 1 ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ அடுத்து பாடம் 2. பாடம் 2ல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நோட்ஸ் இருக்கோ அதை நான் கிளியராக கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இயற்கை மற்றும் செயற்கை பொருட்களோட மெல்லிய நூல்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இலைகள்னு சொல்கிறோம். ஸோ இலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இலைகள் கிட்டத்தட்ட 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன வகை அப்படின்னா இயற்கை இலைகள், செயற்கை இலைகள். அடுத்து இயற்கை இலைகளையே 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, தாவர இலைகள், விலங்கு இலைகள். தாவர இலைகள் அப்படின்னா என்னெல்லாம், பருத்தி, சணல் நமக்கு தெரியும். விலங்கு இலைகள்னா கம்பளி, பட்டு. செயற்கை இலைகளோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா தொகுப்பு இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா வேதியியல் முறை மூலமாக பெட்ரோலிய பொருட்கள்ல இருந்து தான் இது தயாரிக்கிறாங்க செயற்கை இலைகளை. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா ரேயான், நைலான், அக்ரிலிக், அப்புறம் டேக்ரான். அடுத்து நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா பருத்தி செடி பற்றி படிக்க போகிறோம். பருத்தி செடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அது 5 to 6 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு புதர் செடி வகையை சார்ந்ததான். இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண்ணில் நன்கு வளரும். பருத்தி இலைகளை அதோட விதையிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கிற முறையை விதை நீக்குதல்னு சொல்லலாம், அல்லது ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. விதைகளை நீக்கிய பிறகு பெறப்படும் பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பஞ்சு. பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறையை நூற்றல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தயாரிப்பு முறையில நெய்தல் மற்றும் பின்னுதல் அப்படின்றது ரெண்டுமே துணிகளை இலைகளிலிருந்து உருவாக்கக்கூடிய முக்கிய செயல்முறை. அதுக்கடுத்து நம்ம படிக்க போகிறது ஜன்னல். சணலை பற்றி படிக்கணும் அப்படின்னா சணல் தாவரத்தோட தண்டு பகுதியிலிருந்து பெறப்படுது. ஒரு கேள்வியாக கேட்கலாம், எந்த பகுதியிலிருந்து சணல் கிடைக்குன்னா தண்டு பகுதியிலிருந்து. இது நீளமானது, மென்மையானது, பளபளப்பான இலைகளையும் பெற்றுள்ளது. இதோட நிறமும் விலை மதிப்பின் காரணமாக இது தங்க இலைகள் அப்படின்னு அழைக்கிறோம். சணலை இன்னொரு பேர் என்னன்னா தங்க இலைகள்னு சொல்கிறோம். ஸோ செயற்கை இலைகள் அல்லது மனிதனால், அதாவது நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இலைகள்னு சொல்லலாம். இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை இலைகள் அப்படின்னா ரேயான் எங்கேருந்து கிடைக்குது, ரேயான் மரக்கூழ்லேருந்து கிடைக்குது. நைலான் நிலக்கரியிலேருந்து கிடைக்குது. பாலியஸ்டர் அப்படின்றது பெட்ரோலிய பொருள்ல இருந்தும், அக்ரிலிக் அப்படின்றது இயற்கை வாயிலிருந்தும். 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். இதோட பயன்கள் ஒவ்வொன்றுக்கும் பாருங்க. ரேயான் அப்படின்னா கயிறு, துணி, தொப்பி, சக்கரம், அப்புறம் சக்கரவடம், கம்பளி விரிப்பு இதுக்கெல்லாம் பயன்படுது. நைலான்னா மீன் பிடிக்கிற வலை, கயிறு, அப்புறம் பேராஷூட்டு, ப்ரஷோட அந்த தூரிகைகள் செய்யறதுக்கு பயன்படுது. பாலியஸ்டர் அப்படின்னா ரப்பர் குழாய்க்கு, ஷர்ட்டுக்கு, ஃபேண்டுக்கு, படச்சுருள, பிஇடி பைப்புக்கு, மின் இணைப்பு கம்பிகளில் பயன்படுது. அக்ரிலிக் அப்படின்றது எங்கே பயன்படுது, கம்பளி சட்டையில், சால்வையில், போர்வையில் இதுக்கெல்லாம் பயன்படுது. சரியா? அடுத்து பாருங்க, கடினமான உலர்ந்த விதையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தானியம்னு சொல்லுவோம். ஸோ தானியம் அப்படின்னாலே மேலே என்ன செஞ்சிருக்கோம், ஒரு உமி மூடி இருக்கும், நமக்கு தெரியும். அடுத்து அதில் கோதுமையை பற்றி படிக்கலாம். கோதுமை அப்படின்னா முக்கிய உணவு பயிர் தான். இதில் நார்ச்சத்துக்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, தாது உப்புகளும் இருக்குது. ஸோ இது ரொட்டி, கேக்கு, பாஸ்தா, முளைக்கட்டிய கோதுமை இதெல்லாமே இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா தயாரிக்கலாம். அடுத்து சோளம் பற்றி படிக்கலாம். சோளம் மக்காச்சோளம்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். ஸோ இது மெக்சிகோ, அமெரிக்கா, வெப்பமண்டல, மித வெப்பமண்டல நாடுகள்லாம் முதன்மை உணவு எதுன்னா சோளம் தான். இதில் என்னெல்லாம் இருக்குது, விட்டமின் இருக்குது, தாது உப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஆயில், அதாவது கார்ன்ஃப்ளவர் எண்ணெயும் என்ன செய்கிறாங்கன்னா தயாரிக்கிறாங்க. மஞ்சள், அப்புறம் பல வகையான சோளங்கள் இருக்குது. இது எப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது சோளம் சாப்பிட்றதுனால. அடுத்து நெல் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஆசிய மக்களோட முக்கிய உணவு நெல் தான். நம்ம நெல் தான் சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு வகை புல்லினம். நெல் அப்படின்றது ஒரு வகையான புல்லினம். கரும்பு, சோளத்திற்கு அடுத்தபடியாக பயிரிடப்படுறது எது அப்படின்னா நெல் தான் பயிரிடுறோம். 90% அரிசி ஆசியாவில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. பழுப்பு நிற அரிசியில் நார்ச்சத்து ரொம்ப இருக்குது. கிட்டத்தட்ட வெள்ளை நிற அரிசியை விட பழுப்பு நிற அரிசி தான் ரொம்ப சத்தானதுன்னு சொல்றாங்க. அடுத்து சிறு தானியங்களை பத்தி படிக்கிறோம். சிறு விதைகளை உடைய புல் வகையை சார்ந்தது. இதுவும் ஒரு புல் வகை சார்ந்ததுதான். மனிதர்களுக்கு உணவா பயன்படுது, விலங்குகளுக்கு நம்ம தீவனமாக இதை பயன்படுத்துறோம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து ரொம்ப அவசியம். எக்ஸாம்பிள் சொல்றோம்னா திணை, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி, வரகு, சாமை இதெல்லாம் சொல்லலாம். ஒரு பொருள் நீர்ல மூழ்கும் போது, ஒரு பொருளை நம்ம நீருக்குள்ள போடுறோம்னா நீரில் மூழ்கும் போது நீரானது மேல்நோக்கு விசையை விட மேல்நோக்கு விசையை அந்த பொருள் மீது செலுத்துது. அதான் மேல்நோக்கு விசைன்னு சொல்கிறோம். நீர் அந்த பொருள் மீது ஒரு விசையை செலுத்துது பார்த்தீங்களா, அதை தான் மேல்நோக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நாணயத்தோட எடை மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் நாணயம் கீழே முங்குது. அது மாதிரி காலி பாட்டிலோட எடை மேல்நோக்கு விசையை விட கம்மியாக இருக்குது. ஸோ அது நீரில் மிதக்குது. மேல்நோக்கு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா மேல்நோக்கு விசையை விட அந்த பொருளோட எடை அதிகமாக இருந்துச்சுன்னா முங்கிரும். மேல்நோக்கு விசையோட பொருளோட எடை கம்மியா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், மிதக்கிறது. மீன் தன்னோட உடல்ல, அதாவது உடல்ல மீது ஒரு மேல்நோக்கு விசைக்குள்ள இருக்கிறதுனாலதான் அது நீரோட மேற்பரப்புல நீந்துது, நீருக்கு கீழேயும் செல்ல முடியுது. ஸோ மீன் அதோட உடல் மீது ஒரு மேல்நோக்கு விசையை என்ன செய்யுது, கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ஸோ அதனாலதான் இது நீந்தவும் முடியுது, நீருக்குள்ள என்ன செய்யுது, செல்லவும் முடியுது. அடுத்து வெவ்வேறு அடர்த்தி கொண்ட திரவங்கள் ஒன்று கலக்கும் போது
அடர்த்தி அதிகமாக உள்ள திரவம் அடியில் போயிடும், அடர்த்தி குறைவான உள்ள பொருள் மேலே போயிடும். நமக்கு தெரியும் எண்ணெய், ஆயில், அப்புறம் வாட்டர் இதெல்லாம் சொல்லலாம். ஒரே விதமான வேதியியல் பண்பை பெற்றுள்ள பொருட்கள் வந்து ஒன்றோட ஒன்று கலக்கும். எந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கும் அப்படின்னா, இப்போ வினிகர், நீர், இதோட வேதியியல் பண்புகள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். வேறுபட்ட வேதியியல் பண்பு பெற்றுள்ள பொருட்கள் என்ன செய்யணும், ஒன்னோட ஒன்று என்ன செய்யாதுன்னா கலக்காது. நீர், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். இதெல்லாம் அடர்த்தி தான் இதோட காரணம். தெரியுது உங்களுக்கு, மேல்நோக்கு விசை தான் இதுக்கு காரணம். ஸோ இது என்ன பாடம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம், அதாவது முதல் பருவத்தில் பாடம் 2. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And thank you so much for all. We will meet the next video.